இதெல்லாம் அரசியல் வந்து பாஜக செய்வாங்க சார். பிரணாப் குமார் முகர்ஜி வந்து காங்கிரஸ் மதிக்கலைன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன விருதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. பாஜக வந்து அந்த விருது கொடுக்குறதுலையும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அந்த விருது கொடுக்குறதுலையும் இப்போ இவங்க வந்த பிறகு அரசியல் ரீதியாக தங்களுக்கு எதிரானவங்க, இல்லை கொஞ்சம் காங்கிரஸுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆனர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பாஜக பண்ணுவாங்க. அந்த அரசியல் ரீதியாக பாஜக பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து உத்தம புத்திரர்கள்லாம் கிடையாது. அவங்க வந்து பாலிடிக்ஸுக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றது உண்மைதான். ஸோ அதனால் வந்து அஜித்துக்கு கொடுத்தாலும் அஜித் அரசியலில் வரப்போகிறதில்ல. அஜித் வந்து நிச்சயமாக பாஜக எந்த கட்டத்திலையும் அவர் ஆதரிக்க போகிறதில்ல. அது டெஃபினட். ஏன்னா அவருடைய மைண்ட் செட்டுக்கு அவர் பாஜக ஆதரிக்கிற மாதிரியான மூடில் அவர் இருக்க மாட்டார்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. அதனால் விஜயை பொறுத்த மட்டும் வந்து அரசியலுக்கே குதிச்சிட்டார். அவர் குதிச்சிட்ட பிறகு வந்து அவருக்கு மத்திய அரசை பார்த்து ஏதோ ஒரு அமித்ஷா பேரையே சொல்லாமல் அவர் விமர்சிக்கிறாருன்னு என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன். அப்போ மோடி பேரையே சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன். மோடின்னு உச்சரிக்கவே மாட்டார்னு நினைக்கிறேன் விஜய்.